தமிழ்நாடு மாணவ மாணவிகள் தன்னை அப்பா அப்பா என வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைவதாக நம் முதல்வர் தெரிவிக்கிறார். எங்களுக்கு நிஜமாகவே அப்பா இல்லை. சிஎம் அப்பா, சிஎம் அப்பா, சிஎம் அப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் இறந்த டாக்டர் விவேகானந்தரின் மகள். என் பெயர் ஏவி கீர்த்தனா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு ஒரு தம்பியும் உண்டு. அவன் பெயர் ஏவி பிருத்விராஜ். அவன் 2ஆம் வகுப்பு படிக்கிறான். கொரோனா காலத்தில் எங்கள் அப்பா சுமார் 2 மாதம் லீவ் போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. அதுவும் அந்த பொல்லாத கொரோனா தான் எங்கள் அப்பா உயிரை பறிச்சிடுச்சுன்னா நம்ம அரசாங்கமும் எங்களை கண்டுக்கலையே எப்படின்றது தான் கஷ்டமாக இருக்குது. அதாவது தமிழ்நாடு மாணவ மாணவிகள் தன்னை அப்பா அப்பா என வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைவதாக நம் முதல்வர் தெரிவிக்கிறார். எங்களுக்கு நிஜமாகவே அப்பா இல்லை. எங்களுக்கு நிஜமாகவே அப்பா இல்லை. எங்களுக்கு நிஜமாகவே அப்பா இல்லை. மக்கள் உயிரை காப்பாற்ற நாங்கள் எங்கள் அப்பாவை பறிகொடுத்து நிற்கிறோம். எங்கள் அம்மாவும் நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. சிஎம் அப்பா, சிஎம் அப்பா, சிஎம் அப்பா, எங்க அம்மாவுக்கு ஒரு அரசு வேலை கொடுங்க. நிச்சயம் சிஎம் அப்பா எங்க அம்மாவுக்கு ஒரு அரசு வேலைக்கான ஆணையை தருவாங்கன்னு நம்புறோம். நன்றி. கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை தரப்பட வேண்டும். அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்டை 4 தரப்பட வேண்டும். தமிழகம் முழுவதும் முதுகலை மருத்துவ மாணவர்களுக்கு போதிய உறைவிட வசதி, குவார்ட்டர்ஸ் வசதி தரப்பட வேண்டும். மற்றும் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர், செவிலியர் மற்றும் மருத்துவர் பணியாளர் பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இங்கு தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.